இந்திய தேசிய இராணுவத்தில் பணியாற்றிய தூத்துரை சார்ந்த திரு கில்பர்ட் அவர்களுடன் நாம் பேசினோம். அதன் ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் கில்பர்ட். எங்கள் அப்பா பேர் வந்து லேங்குரிஸு, அம்மா வந்து விக்டோரியா. எனக்கு கூட பிறந்தவங்க 2 பேர். எங்கள் அண்ணா கிளிமாஸு, அப்புறம் ஒரு அக்கா பல்தேசம்மா. நாங்கள் 3 பேர் தான் எங்கள் வீட்டு. அப்பா என்ன தொழில் செய்தாங்க? அப்பா வந்து கடல் வேலை தான். கடல் வேலைன்னா எந்த கட்டுமரமா? அந்த காலத்தில் வந்து கட்டுமரம் தானே இருந்தது. இப்போ உள்ள போட்டுக்கிட்டெல்லாம் இல்லையே. கட்டுமரத்தில் தான் போய் அதுக்கப்புறம் வயசான பிறகு இந்த கடலில் இந்த கரைக்கல் ஒன்றாங்கல்லாம் இருக்கு, அங்கே தொழில் போவாங்க. நீங்கள் கட்டுமரத்துலையோ? நானும் போயிருக்கேன். சின்ன வயசில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த நண்டு பிடிக்க எல்லாம் போயிருக்கோம். சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா கடலுக்கு போய் நண்டெல்லாம் பிடிச்சிட்டு எந்த மாதிரி முறையில் நண்டு பிடிப்பீங்க? நண்டு வந்து நாங்கள் வந்து அந்த அடையன்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த கட்டுமரத்தில் உள்ள ஒரு துண்டு, அந்த சின்ன துண்டில் வந்து நாங்கள் 2 பேராக போகிறது. போகிறது முன்னால் வந்து அந்த கரையோரம் உள்ள சின்ன நண்டு இல்லையா, அதை வந்து பிடிச்சி அதை சதைச்சி அந்த வலையில் வந்து இது பண்ணி கொண்டு கயிறில் கட்டி கொண்டு போயிட்டு அவங்க கூட கச்சா கொண்டு போவோம். கச்சா இருந்தால் தான் நம்ம நண்டை எடுக்க முடியும், கை வந்து எடுக்க முடியாது இல்லை, அப்படி எடுத்து கொண்டு வரும். அப்போ எல்லாம் மேக்சிமம் எல்லா சனிக்கிழமையும் நாங்கள் போகிறது. அந்த நண்பருக்கு பேர் சொல்ல முடியுமா? நண்பர் பேர் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறது, மோயிஸு, வில்லியம், அப்புறம் மரியந்தோனி இறந்து போனாப்புல. அந்த மாதிரி எங்கள் பாலிவுட் நண்பர்கள் அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்து. அந்த நண்டை எல்லாம் என்ன செய்வீங்க? நண்டை வந்து விற்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு 8-10 கிடைச்சாலே போதும். அதை வந்து எடுத்து வீட்டில் தான் குழம்பு வைக்கிறது. மற்றபடி வியாபாரத்துக்கு ஒன்றும் பண்ணுற அளவு முடியாது. ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்காக தான் போகிறது. வேற அதை தாண்டி போன அனுபவம் இருக்கா? அதை தாண்டி வந்து நான் வந்து 10வது படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் என்ன சொன்னாங்க, கடல் வேலைக்கு போகணும். அப்போ எங்கள் அண்ணாவுக்கு ஒரு போட் உண்டு. அப்போ அந்த போட்டில் வந்து தொழிலுக்கு போக சொன்னாங்க. நான் வந்து ஆஃப் இயர்லி எக்ஸாம், நம்ம கிறிஸ்மஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸாம் எழுதாமலேயே நான் போயிட்டேன் எங்கள் கடலுக்கு வேலைக்கு. அதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ் டீச்சர் வந்து வெளியூர் ஜெய் சார், அவர் வந்து வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் இந்த பையனை போய் நீங்கள் அங்கே போட்டில் அந்த போட்டில் தொழிலுக்கு விட்டீங்களே, அது எப்படி, அது அவனை கூப்பிடுங்க. ஆமாம். அப்போது நாங்களாம் அது எக்ஸாம் எழுதில்லை, எக்ஸாம் எழுதினா கூட பரவாயில்லை, நான் தான் எனக்கு கிளாஸ் டீச்சரு, ஒன்றும் பரவாயில்லை அப்படின்னு, நீங்கள் வரைச்சி கூப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் எக்ஸாம் எழுதாமலாம் திரும்பி வந்து நான் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் 10th முடித்து அப்புறம் 11th வந்து எங்களுக்கு வந்து லாஸ்ட்டு பேட்ச். அதை என்ன சொல்கிறது, எலாங்கேட்டட் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப நீளமான கோர்ஸ். அந்த 78ல் தான் அது SSLC 11th வந்து ஃபினிஷ் ஆச்சு. அது வந்து எங்கள் பேட்சோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் திரும்பி முடித்த பிறகு 78ல் முடித்த பிறகு திரும்பி கடல் வேலைக்கு தான் போகிறதுக்கு வீட்டில் இருந்து சொன்னாங்களா போகணும். உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? அதாவது உங்களுக்கு படிப்பும் படிச்சுட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் கடல் தொழில். ஆக்சுவலி எனக்கு படிக்கணும்னு ஆசை தான், ஆனால் வீட்டில் உள்ள சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஃபைனான்சியலி இதானனால முடியலை. அதனால தான் மேக்சிமம் என்னை கடலுக்கு விட்டது. ஆனால் இந்த மீன் டைம் எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்போ அந்த EDC வந்து நல்ல நம்ம ஊரில் வந்து பாப்புலர் நல்ல இதாக போயிட்டு இருந்தது, எல்லோரும் அந்த ஃபீல்டில் தான் போயிட்டு இருந்தாங்க. நான் கூட அப்போ அங்கே தொழிலுக்கு இருந்த டைமில் தான் எனக்கு சென்னைக்கு வந்தேன். சென்னையில் அந்த ஏர்போர்ட்ஸில் ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தப்போ அங்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சென்னையிலே ஒரு 8-10 மாதம் தங்கியிருந்தேன். அப்போ தங்கி இருந்த பிறகு 8 மாதம் ஆச்சு, என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்த டைமில் இந்த அம்பத்தூர் எஸ்டேட்டில் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது தேனாம்பேட்டை ஸ்டாப் வந்தப்போ அங்கே வந்து ஜூனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கு, மிலிட்ரியில் ஆள் எடுக்கிறது. அங்கே வந்து ஒரே கூட்டம். கையில் எனக்கு சர்டிஃபிகேட்லாம் இருந்து SSLC சர்டிஃபிகேட், வேறு ஒன்றும் படிக்கலை, மேலே ஒன்றும் படிக்கலை. நான் இறங்கினேன். அப்போ எனக்கு ஒரு தலையில் ஆண்டவன் எழுதியிருக்கான், நீ ஆர்மியில் தான் போகணும் அப்படின்னு. நான் டக்குன்னு அந்த கூட வந்து அவங்க ஃப்ரெண்டுட்டு சொன்னேன், இந்த மாதிரி நான் இங்கே இறங்குறேன், மிலிட்ரியில் என்ன ஆள் இருக்காங்க போல தெரியுது, இது முடிச்சுட்டு நான் இங்கே இறங்கி பார்த்துட்டு வேணும்னா நான் அம்பத்தூர் வரேன் அப்படின்ட்டு நான் இறங்கினப்போ ஒரே கூட்டம், கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 10, 40, 50 பிள்ளைங்க நிற்கிறாங்க, யாரையும் உள்ளால விடலை, வாட்ச்மேன்.
நான் அப்படியே முண்டி அடித்து போய் முன்னால் போனேன். போயிட்டு அந்த நேரம் வந்து நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு மேலே இருக்காரு, அவர் தான் சொல்லி தருவார், நீ இப்படி பேசு அப்படின்ட்டு. அந்த நேரம் எனக்கு இதில் வருது மைண்டில், நான் ஒரு பொய் சொல்கிறேன். என்ன பொய்ன்னா, அது சார் நான் நேற்றை கூட வந்தப்போ லேட்டாச்சு ஒன்று நீங்கள் திருப்பி விட்டீங்க, இன்னைக்கு வர சொன்னீங்க, இன்னைக்கு வந்து பஸ் லேட்டாச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் தம்பி நீ நேற்றைக்கு வந்தே அப்படின்ட்டு டக்குன்னு என்னை மட்டும் உள்ளால விட்டாங்க. அது ஒரு அதிசயம்னு தான் சொல்லணும். என்னை மட்டும் உள்ளால விட்டுட்டு அங்கே இது எல்லாம் அங்கே தெரியும் இல்லை, அங்கே போயிடுச்சுன்னு எல்லாம் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ஓடிட்டு ஆண்கள் வந்து ஜட்டியோட தான் இது பண்ணுவாங்க. எல்லாம் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் எல்லாம் எழுதி நம்ம எஸ்எஸ்எல்சி புக்கில் எல்லாம் மார்க் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த இதுக்கு தகுந்தாப்புல ஒரு வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு டெஸ்ட் அந்த இது மெடிக்கல் அது இதுன்னு சொல்லி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அப்போ என்னை வந்து கிளர்க்லையாக்கும் எனக்கு வேக்கன்சி இருந்து என்ன எடுத்தாங்க. அப்போ எனக்கு அப்போ அந்த டைமில் கூட என்னன்னு தெரியாது. சரி ஆர்மியில் போகிறோம் அப்படின்னு உள்ள இருந்தேன். அந்த ஆர்மியில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போன பிறகுதான் நமக்கு தெரிய வந்தது என்னென்ன. முதல் நாளில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் நடத்தியிருப்பாங்கல்ல, ஓட. ஆமாம், அந்த டைமில் வந்து நான் சேர்ற டைமில் வந்து அவ்வளவு ஹார்டு கிடையாது. அந்த பில்டிங்கை வச்சு 2 ரவுண்ட் அடிக்க வைப்பாங்க, வச்சுட்டு வந்து ஹார்ட் டெஸ்ட் பண்ணாங்க. இப்போல்லாம் வந்து நல்ல ஃபிசிக்கல் 100%, அதாவது மிலிட்ரியில் செய்கிற மாதிரி செய்ய வைக்கிறாங்க. அதில் ஃபிட்டானால் தான் அவங்க இது தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது அதுக்கு பிறகு சொன்னாங்க அது கிளர்க்கில் வேக்கன்சி இருக்குது. அப்போ நான் சொன்னேன் நேவியில் போக முடியுமான்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ தம்பி வந்து நீ எஸ்எஸ்எல்சி தானே படிச்சிருக்க, அப்போ நேவியில் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆர்மின்னா கொஞ்சம் நார்மல் கொஸ்டின் தான் வரும், ஈஸியாக எழுதிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகேன்னு அப்புறம் டெஸ்ட்டுக்கு டேட்டு கொடுத்தாங்க. அந்த டேட்டில் வந்து டெஸ்ட் எழுதினேன். டெஸ்ட் ரிசல்ட் வந்து 1 மாதம் கழித்து வரும்னு சொன்னாங்க. அப்போ இந்த மீன் டைம் என்னாச்சு, நான் வந்து இடிசியில் போகணுன்னு சொல்லிட்டு சென்னையில் இருந்தேனா. அப்போ இவங்க பேட்சாக நம்ம ஃப்ரெண்ட் ஊரில் உள்ள நிறைய பேர் இருந்தாங்க. யார், நம்ம ஆகப்பத்தூசு, இந்த சின்னதர ஆல்பர்ட்டு, அப்புறம் வில்லியசாமிங்க மருமாவன் ராஜு. அப்போ ராஜு வந்து அவங்க எங்கள் சொந்தமாகும். அப்போ எல்லா வாரம் என்னை கூப்பிட்டு போகப்பில்லாங்க. அப்போ ராஜு தான் எல்லாம் இது பண்ணி இன்டர்வியூ என்னென்ன கேட்பாங்க எல்லாம் ரெடி பண்ணி இருந்தேன். ஆனால் என்னை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டாங்க, எனக்கு கிடைக்கல சான்ஸ். வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்கு, வேக்கன்சி வரும்போது உங்களை கூப்பிடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் வந்த பிறகு 1 வாரத்தில் இந்த ரிசல்ட் வந்தது. எங்கள் ஆர்மியில் கிளர்க்கில் வந்து நீங்கள் ரிசல்ட் பாஸ் ஆகிடுச்சு, 1 வாரத்தில் நீங்கள் வாங்க உங்களை ட்ரைனிங் அனுப்பணும் அப்படின்ட்டு. அப்படியாக்கும் அங்கே போய் இந்த 1 வாரம் கழித்து போய் அப்படியே நேரம் எங்களை வாரண்டு இருந்தாங்க. நேரம் அங்கே போய் நான் இன்னொரு பையன், அங்கே வேலூரில் உள்ள ஒரு பையன், நாங்கள் 2 பேருமே போனோம். அங்கே போய் சேர்ந்த பிறகு 1 வாரத்தில் திருப்பி இடிசியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஒரே குழப்பம். அங்கே போனால் திருப்பி வர முடியாது. அதே டைமில் இடிசியில் போச்சுன்னா நம்ம திருப்பி வந்து வரலாம், ஆனால் ஆர்மியில் போய் சேர்ந்த பிறகு திருப்பி வர முடியாது. அப்போ தலையெழுத்து அங்கே இருந்தது, அதனால அங்கே எல்லா வாசல்களும் உங்களுக்கு திறக்கப்பட்டு இருந்தது. அதுவும் ஒரு என்ன சொல்ற ஒரு டீனேஜ் டைம்ல தான் நான் போச்சுன்னு சொல்லலாம். அப்போ வந்து 17 வயசு 6 மாதம் தான் ஆச்சு நான் மிலிட்டரியில் சேரும்போது. ரொம்ப சின்ன வயசு. அந்த வயசுல ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் சேருவாங்க. எல்லாம் 20-21 வயசு படிச்சு தான் சேருவாங்க. ஆனால் நான் வந்து 17.5 வயசுலேயே போய் சேர்ந்துட்டேன். அங்கே போய் சேர்ந்த பிறகு ஒன்றுமே தெரியாது, ஹிந்தி தெரியாது, என்ன பேசணும் ஏது பேசணும் ஒன்றும் தெரியாது. அப்போது ஒரு 1-2 தமிழ் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தவங்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசி ஈஸி தான் இது பண்ணுறேன். ஏன்னா ஹிந்தி தெரியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். அவங்க கெட்ட வார்த்தை பேசினா நம்ம ஆமா சாப்பிட்டு கேட்டேன். அந்த மாதிரி அப்படி ட்ரைனிங் எல்லாம் முடித்து 79, அதாவது 20 நவம்பர் 79 தான் நான் ஜாயின் ஆனது. அந்த பரேடு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த மொழி தெரியாதவங்களுக்கு, அதாவது ஓலைக்கால் சீலைக்கால் அப்படி உள்ள அது வந்து ஹிந்தியில சொல்லி கொடுப்பாங்க. அது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அது கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். மற்றபடி பேசுறதெல்லாம் வந்து தெரியாது. அப்புறமா தான் போக 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 ஹிந்திய கூட பிள்ளைங்க கூட பேசி பேசி தெரிய வரும். அதுக்கு பிறகு அப்புறம் ட்ரைனிங்கில் வந்து எது கிளாஸ் கூட எடுப்பாங்க, எழுத படிக்கிறது கிளாஸ். அதில் பாஸ் ஆனால் தான் நம்ம பாசிங் அவுட் பரேடில் நம்மளை இது பண்ணுவாங்க. பாசிங் அவுட் பரேட் ஆனால் தான் ட்ரைனிங், பேசிக் ட்ரைனிங் முடிச்சோன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு வந்து என்னென்ன ட்ரேடு இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல அந்தந்த லொக்கேஷனுக்கு அனுப்புவாங்க. அப்போ கிளர்க்கு வந்து எங்களுக்கு வந்து அவுரங்காபாத்தில்
ஆர்மி ஏசிடிஎஸ் ஆர்மி கிளர்க் ட்ரைனிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு ஏசிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுரங்காபாத்தில் மகாராஷ்டிராவில். அப்போ அங்கே வந்து ஒரு 8 மாதம் ட்ரைனிங்கு. அப்போ அது முடிச்சு அதிலே பாஸ் ஆகணும். அது முடித்த பிறகு திருப்பி நான் ரெஜிமெண்ட் நான் வந்து சர்வீஸ்ன்னு சொல்றது வந்து ஆர்மியில் வந்து 2 இது உண்டு. ஒன்று சர்வீசஸ்ஸு, இன்னொன்று இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்னு சொல்லுவாங்க. இன்ஃபென்ட்ரிஸ் வந்து அவங்க வந்து ஃபைட்டிங் ஃபோர்ஸ், நாங்கள் வந்து நான் ஃபைட்டிங் ஃபோர்ஸ். நாங்கள் வந்து சர்வீசஸ். அதாவது எனக்கு கோர் வந்து ஆர்மி ஆர்டினன்ஸ் கோரு. நாங்கள் ட்ரைனிங் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? பேசிக் ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ரேட் ட்ரைனிங்கு அந்த ட்ரேடை பொறுத்து இது பண்ணுவாங்க. அப்போ எங்கள் ரெஜிமெண்ட் வந்து கோர்னு தான் சொல்லுவாங்க, நாங்கள் ரெஜிமெண்ட்னு சொல்ல மாட்டோம். ஆர்மி ஆர்டினன்ஸ் கோர். அது வந்து என்ன சொல்கிறது, ஊசியிலிருந்து மிசைல் வரைக்கும் நாங்கள் தான் சப்ளை பண்ணுவோம். இதுக்கு ஃபைட்டிங் போகிறவங்களுக்குள்ள எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம், லாஜிஸ்டிக் சப்போர்ட். அதுதான் எங்கள் வேலை. பொதுவாக இந்த மிலிட்ரியில் ஆர்மியில் தேர்வுன்னு சொல்லும்போது அந்த உயரம், வெயிட் இதெல்லாம் பார்ப்பாங்க. கண்டிப்பாக எதனால் அந்த உயரம் அதிகம், அதாவது குள்ளமாக இருக்கக்கூடியவங்களை ஏன் மிலிட்ரியில் அனுமதிக்கணும்னா குள்ளமானவங்களை அனுமதிக்கிறாங்க. அது வந்து ஒன்லி நேபாளிஸுக்கு மட்டும் அனுமதிக்கிறாங்க. அவங்க வந்து ஹைட்டு கிடையாது. அவங்களுக்கு வந்து 160 வரைக்கும் அவங்கள அலோவ் பண்ணாங்க. 58, 60 சம்திங். எனக்கு ஆக்சுவலாக தெரியல. நான் வந்து 162 தான். என்னைய கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க உயரம் கம்மியா இருக்கு, எப்படி உங்களை ஆர்மியில் எடுத்தாங்க? அதான் அந்த உயரத்துக்கும் அது வந்து நாங்க வந்து இந்த இது என்ன சொல்றது, நான் ஃபைட்டிங் ஃபோர்ஸ் இல்லையா, அதனால வந்து ஹைட்டு வந்து எங்களுக்கு இப்ப ஃபைட்டிங் ஃபோர்ஸா இருந்தாலும் எதனால அந்த உயரம், எதனாலன்னா இப்ப ஏதாவது ஜம்பிங் பண்றது, மற்றபடி அது நிறைய இதுல இதாகும். என்னன்னா ஹைட்டு கம்மியா இருந்தாச்சுன்னா ஒருவேளை நம்ம கிராஸ் பண்ணி நிறைய இதெல்லாம் கிராஸ் பண்ணி போக வேண்டி இருக்கும்ல. அப்போ ஹைட்டு அதிகமாக இருந்தால் தான் அந்த இது பண்ண முடியும். ஹைட்டு கம்மியாக இருந்தால் பண்ண முடியாது. இப்போ உயரம் கம்மியாக இருந்து அவங்களுக்கு எப்படியாவது நாட்டுக்காக போராடணும், இந்த இராணுவத்தில் சேரணும் அப்படி உள்ள ஆர்வம் இருந்தால் என்ன செய்யும்? ஆனால் இது அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் அந்த மாதிரி இருக்குல்ல, இவ்வளோ ஹைட்டு வேணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த காலத்தில் அந்த அந்த சம்பளம் எல்லாம் எப்படி இருந்தது? சம்பளம் வந்து ரொம்ப கம்மி. அதாவது நான் 79ல் சேர்ந்தப்போ எனக்கு வெறும் மாதம் 200 ரூபா தான் சேலரி. ரொம்ப கம்மி. அதாவது என்ன சொல்லுது, அந்த 200 ரூபா நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் இந்த இது விலைவாசி எல்லாம் கம்மியாக தான் இருந்தது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. ஒரு குடும்பத்தை ஓட்ட முடியாது. அதுக்கு பிறகு அந்த நேரத்துல உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன இவ்வளவு சம்பளத்துல போய், எங்க வீட்டுல இருந்து ப்ரெஷர் வந்தது, இவ்வளவு சம்பளத்துல நீ எதுக்கு அங்க விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நான் பார்த்தேன், சரி வந்தாச்சே அப்படின்ட்டு எனக்கு ஒரு மனசுல ஒரு இது வந்தது, சரி போலாமா அப்படின்ட்டு மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா இருந்தாலும் அது செயல்படுத்த முடியல. அதாவது நீங்க போதிய பயிற்சி இல்லாம ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த ராணுவத்துக்குள்ள நுழைஞ்சது. ஆமா ஜஸ்ட் இன்சிடென்ட். அதுக்கு ஏற்றார் போல பயிற்சி எதுவும் இல்லாம நீங்க உள்ள போறீங்க. பயிற்சி வந்து ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, அந்த பயிற்சி நேரத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்து எப்படியாவது ஓடி தப்பணும் அப்படி உள்ள மனநிலை இருந்திருக்காங்க. இல்ல அப்படி ஓடி இருக்காங்க. ஆனா எனக்கு அதாவது வந்தாச்சு, சரி எப்படியாவது பண்ணி முடிச்சுட்டு தான் போகணும், அந்த மாதிரி இடையில விட்டுட்டு போகணும்ல ஐடியா எனக்கு வரவே இல்லை. ஆனா வீட்டுல இருந்து சொன்னாங்க, இவ்வளவு சம்பளமா இருக்க, இதுல எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. நானும் மனசுல பார்த்தேன், என்னடா இவ்வளவு சம்பளத்துல நம்ம எப்படி இது பண்றது அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், வெளியில வரலாமா அப்படின்ட்டு. ஆனா ஒத்து வரல. சரி அப்படி இருந்துட்டேன். சலுகைகள் எல்லாம் இருக்குமல்ல? சலுகைகள் ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கு. ஈவன் ரிட்டையர்ட் ஆனா கூட உங்களுக்கு சலுகைகள் இருக்கு. எங்களுக்கு கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுல வந்து கேன்டீன் ஃப்ரீயா இல்லை, எக்ஸைஸ் டியூட்டி வந்து எங்களுக்கு எக்ஸ்கியூஸ். எக்ஸைஸ் டியூட்டி தான் அதிகம். ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் ஸ்டேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். எங்களுக்கு வந்து அந்த எக்ஸைஸ் டியூட்டி இல்லாமல் கொடுப்பாங்க கம்பெனி. ராணுவத்தை பொறுத்தளவில் எல்லாருமே அதாவது அந்த ஓய்வு காலத்தில் 60 வயது ஆகும்போது தான் ரிட்டையர்ட் ஆகணுமா, இல்லை வேற? இல்லை, அதாவது 60 வயசு வரைக்கும் கிடையாது. இது வந்து என்ன சொல்றது, சர்வீஸை பொறுத்து ரேங்க் ஸ்ட்ரக்சர். இப்போ சிப்பாய் இங்கெல்லாம் வந்து 15-17 வருஷம் தான். அதாவது போருக்கு போகும் யாரா இருந்தாலும், கோரா இருந்தாலும் சரி, ஃபைட்டிங் ஃபோர்ஸா இருந்தாலும் சரி, நான் ஃபைட்டிங் ஃபோர்ஸ்
எல்லாருக்குமே ஒரு இது வச்சுருக்காங்க, ரேங்க் ஸ்ட்ரக்சர். அதில் வந்து இத்தனை வருஷம் சர்வீஸ். இப்போ சிப்பாய்கள்லாம் வந்து 15 to 17 வருஷம். அதுக்கப்புறம் நாயக்கு 2 கோடு இருக்கும். அந்த 2 கோடு நாயக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 கோடு ஹவில்தார், அவங்களுக்கு இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ 22 இயர்ஸ் ஆச்சு. 22 + 2 24 இயர்ஸ் ஆகும். இப்போ வந்து 26 வருஷம், 2 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, அதனால் 26 வருஷம். அதுக்கு பிறகு வந்து ஹவில்தார் முடித்த பிறகு இது ஜூனியர் கமிஷன்ட் ஆஃபீஸர், ஜேசிஓன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஸ்டார் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து நிறைய கேடர் எல்லாம் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, எல்லாம் பாஸ் ஆனால் தான் இது பண்ணுவாங்க. அப்போ ஜேசிஓ ஆன பிறகு நமக்கு கொஞ்சம் முன்னால் இருந்த வேலையை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜேசிஓ ஆனது வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அதர் ரேங்க்ஸ்லாம் இருந்தேன். அதாவது அதர் ரேங்க்ஸ்னால் சிப்பாய் டு ஹவில்தார் வந்து அதர் ரேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்காக தனியாக பயிற்சியோ இல்லை எழுத்து தேர்வுகளோ உண்டா? ஆமாம், கேடர் பண்ண வைப்பாங்க. அதாவது ஹவில்தார்லேருந்து ஜேசிஓ கேடர் உண்டு. அது வந்து அந்த கேடர் முடித்தாதான், அந்த கேடரில் பாஸ் ஆனால் தான் நமக்கு அப்புறம் அது ஸ்டார் கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாரு, அதுக்கப்புறம் திரும்பி 2வது ஸ்டாரு, அதுக்கப்புறம் சுபேதார் மேஜர் வந்து அசோக் சக்கர். அப்போ எனக்கு வந்து நான் 20 வருஷத்தில் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. 20 வருஷம் ப்ரொமோஷன் ஆன பிறகு எனக்கு ஒரு நம்ம ஆர்மியை விட இன்னொரு டிபார்ட்மெண்ட்ஸ், அதை வந்து டெபுடேஷன் சொல்லுவாங்க. அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஜெனரல் ரிசர்வ் என்ஜினியர் போஸ்ட். அதாவது கண்ட்ரி டு கண்ட்ரி, அதாவது நம்ம இந்தியாவிலேருந்து எந்தெந்த கண்ட்ரி பார்டரில் இருக்கோ, இப்போ சைனா, பாகிஸ்தான், நேபாள், திபெத், பூட்டான், அப்போ இந்த மாதிரி உள்ள கண்ட்ரிகளுக்கு வந்து ரோடு போட்டு கொடுப்பாங்க இவங்க. யார்? இந்த கிரஃப், பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன், பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க. அப்போது அவங்க ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. ரோடு போடணும்னா ரொம்ப ஈஸி கிடையாது. நதி இருக்கும், பெரிய பெரிய ஆறு இருக்கும், அப்புறம் காடு, மலை எல்லாத்தையும் உடச்சி எல்லாம் இது பண்ணி தான் ரோடை அதை கிளியர் பண்ணி ரோடு போட்டு அதை வந்து அந்த ஸ்டேட்டு பிடபிள்யூ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாம் பண்ணுறது வந்து இவங்க ஸ்டேட்டு கவர்மெண்ட் தான். அதுக்கு முன்னால் இது தயார்படுத்தி கொடுக்குறதாகும் இவங்க கிரஃப். அப்போ அதில் கூட நான் ஒரு 3 வருஷம் எனக்கு வேலை பார்க்க எனக்கு ஒரு வாய்ப்பு. அது எந்த கண்ட்ரியில்? அது வந்து நான் அருணாச்சல் பிரதேசில் இருந்தேன். அப்போ அருணாச்சல்லேருந்து வந்து அந்த சைனா பார்டர். அப்போ அங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் நான் அங்கே சர்வீஸ் பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு வந்து இது ரயில்வேயில் கிடச்சது. அதாவது நிறைய ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம அந்த மிலிட்ரிக்காரங்கள் எம்சிஓன்னு சொல்லணும். அது ஓய்வுக்கு பிறகா? இல்லை, சர்வீஸில் இருக்கும்போது தான். இது டெபுடேஷன் மாதிரி? அது ஒரு டெபுடேஷன் மாதிரி தான். ஆனால் டெபுடேஷன் இல்லை, அது வந்து ஆர்மி தான். ஆர்மி வந்து அது வந்து ஒரு 10-15 பேர் தான், 10-12 அந்த மாதிரி. நான் இருந்ததில் வந்து மொத்தம் 9 பேர் இருந்தோம். எங்கள் ஒரு கர்னல் ஆஃபீஸரு, நான் வந்து செகண்ட் இன் கமாண்டு, அப்புறம் ஒரு டிரைவரு, அப்புறம் ஒரு 3 கிளர்க்கு, அப்புறம் ஒரு 2-3 வேறு சிப்பாய்ங்க, அந்த மாதிரி 9-10 பேர். அது அப்போ அவங்களும் அங்கே வச்சிருக்கிறது. நான் முதல்ல சொன்னேன் இல்லை, அந்த இந்த ஃபைட்டிங் போகிறாங்களா அவங்களுக்கு எக்ஸசைஸ் வரலாம் வரும், அவங்களுக்கு தேவையான இது வேகனம் வண்டி அந்த ரயில்வே இதில் கான்டாக்ட் பண்ணி இது கொடுக்குறதுக்காக தான் அந்த இது வச்சுருக்காங்க. அப்படி நான் அப்போ அங்கேருந்து நான் வந்து எவ்வளோ யூனிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு சென்டர் வந்து செகண்டராபாத்லேருந்து எனக்கு ட்ரைனிங் அங்கே போனேன். எங்கள் அவுரங்காபாத்தில் திருப்பி எங்கள் ஒரு ஜபல்பூரில் எங்கள் ஒரு ஸ்கூல், இப்போ காலேஜ் ஆஃப் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அங்கே 1.5 மாதம் ட்ரைனிங். அது முடிஞ்சு தான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. ஆசாமு, அப்புறம் ஜம்மு காஷ்மீர், திருப்பி எங்கள் செகண்டராபாத் எங்கள் சென்டர்லேயே கொடுத்தாங்க 4 வருஷம். அப்புறம் லக்னோவில், அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு அப்புறம் திரும்பி ராஜஸ்தானுக்கு அப்புறம் சென்னையில் ஆன பிறகு தான், சென்னையிலேருந்து தான் எனக்கு அங்கே அருணாச்சல் பிரதேசில் அந்த கிரஃபில் சான்ஸ் கிடச்சி. அதுக்கு பிறகு நான் வந்து இங்கே வந்தேன், எங்கள் ரயில்வே இதில் எம்சிஓவில். அது வந்து மத்திய பிரதேஷ் சாகரில் இருக்குது. அங்கேருந்து திருப்பி காஷ்மீருக்கு எனக்கு லாஸ்ட்டு டர்ன் ஓவர் கொடுத்தாங்க.
காஷ்மீரில். அங்கேருந்து தான் நான் இருக்கேன். ஆக்சுவலி எனக்கு 30 வருஷம் சர்வீஸ் இருந்தது. நான் வந்து 28 வந்து வாலண்டியராக விஆர்எஸ் வாங்கி நான் வந்தேன். அப்போ இப்ப நான் நீங்க பல்வேறு தரப்பட்ட மாநிலங்கள்ல அந்த எல்லைகள்ல எல்லாம் நீங்க வந்து பணியாற்றிருக்கீங்க. மக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்குமா? இல்லை மக்கள் எங்கள் வந்து வெளியில் யாருமாட்ட ஒரு கான்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியாது. என்னன்னா எங்களுக்கு உள்ளுக்கு தான், வெளியில் போக முடியாது. இல்லை வெளியில் போகலாம், ஆனால் வந்து அவங்கள மாட்டு அவ்வளவு இது கிடையாது, தொடர்பு இல்லை. சாதாரண நம்ம போகிற மாதிரி போகலாம். இல்ல, இந்த மாநிலம் விட்டு மாநிலங்கள் உங்களுக்கு பணிகள் வெவ்வேறு இடங்கள்ல வழங்கப்படுது. இப்போ வந்து இந்த நம்ம தட்பவெட்ப நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்குமல்ல? கண்டிப்பா அதையெல்லாம் எப்படி உங்களால அது நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அது எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா நீங்க உணர்ந்தீங்க? எனக்கு கஷ்டமாட்டு உணர்ந்தேன்னா இந்த தணுப்புள்ள இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அது கஷ்டமா தெரியல. ஏன்னா இது தண்ணி எல்லாம் சூடு பண்றதுக்குள்ள வசதி எல்லாம் இருந்தது. அப்போ ஜம்மு காஷ்மீர்ல வந்து நான் கடைசியா இருந்த டைம்ல தான் பனி விழுந்தது. எங்க யூனிட்லயே பனி விழுந்தது. வெளியில வந்து கால் நைட்டு தூங்கி வெளியில வந்து பார்த்தாச்சுன்னா இந்த அளவுக்கு பனி காலு வச்சு எனக்கு ஆசையா இருந்தது, நான் பனியை பார்க்கலையே. நான் என்ன ரிட்டையர்ட் ஆகி வரப்போறேன், இன்னும் பனியை பார்க்கலையே அப்படின்னு. கடைசியா எனக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. காலையில் எழுப்பி பார்த்தாச்சுன்னா இவ்வளோ ஹைட்ல பனி, ரோடு எங்க இருக்குன்னு தெரியாது. அவ்வளோ இது. அது இப்போ அந்த பனியை பார்த்த உடனே அதுக்கு மேல போய் குதிச்சிங்களா? குதிக்க முடியாது, அது பைட் ஆயிரும், காலை கடிச்சாச்சுன்னா அப்புறம் உள்ளுக்கு போயிடும் சங்கதி. அதுல வந்து ரொம்ப டேஞ்சரஸ். அது நம்ம ரொம்ப சேஃப்டியோட பாக்குற மாதிரி ஒரு அழகா தான் இருக்கும். ஆனா சேஃப்டி இல்லாம நம்ம அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விரலுக்கு இடையில இது ஐஸ் அடிச்சாச்சுன்னா அது உள்ளுக்கு போயிடும். ரொம்ப டேஞ்சர் அது. அதுக்கு வந்து தனி ஷூ எல்லாம் உண்டு, சாக்ஸு ஷூ எல்லாம் உண்டு. இவ்வளோ ஹைட் உள்ள ஷூ உண்டு. அந்த ஷூ எல்லாம் போட்டு தான் நம்ம அந்த ஷூ போட்டு நடந்தாச்சுன்னா கால் அப்படியே கீழே போகும். அந்த மாதிரி. இந்த 28 ஆண்டு பணிக்காலத்துல உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவம் அந்த பணி நேரங்கள்ல அப்படி ஏதாவது உங்களால சுவாரஸ்யமான விஷயங்களோ? மறக்க முடியாத இதுன்னா, நான் 86ல் வந்து அங்க ரஜோரி புஞ்சே அந்த ஏரியாவில் எனக்கு டிரான்ஸ்ஃபர் இருந்தது. அப்போ நான் வீக் கிளர்க். அந்த டைமில் எக்ஸசைஸ் நடந்த டைமில் எல்லாருக்கும் இது நாங்கள் வந்து ஃபுல்லு அலர்ட்டாக தான் இருக்கணும் 24 hours. ஓகேவா? அப்போ அதில் வந்து டியூட்டி போடுவாங்க. டியூட்டி போடுற டைமில் அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த பங்கரில் நான் இருந்தேன். பங்கரில் இருந்தப்போ திடீர்னு அது வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நம்ம குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் அப்போ பங்கரில் இருக்கேன். எனக்கு அப்போ மேரேஜ் ஆகலை. பங்கரில் இருந்தோம். நைட்டு பெஞ்சது மழை. பங்கர் வந்து இவ்வளவு ஹைட் இருக்கும். பங்கர் கொஞ்சம் தலைக்கு மேலே தான். அதை வந்து நம்ம சேஃப்டிக்காக பங்கர் நம்ம இங்கே ஃபயர் பண்ணும்போது நம்ம சினிமால எல்லாம் பார்த்துருக்கோங்க. கீழே ஒளிஞ்சிருந்தாச்சுன்னா ஃபயர் பண்ணா கூட நம்மளை பாதிக்காது. அப்போ அந்த இதை கண்ணை வச்சுட்டு நம்ம எங்களும் பெரிய கண்ணு கிடையாது. எங்களை வந்து பெரிய கண்ணு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து கிளர்க் ஆனதுனால சின்ன வந்து கார்பன் மெஷின் தான் எங்களுக்கு அத்தரைஸு, அல்லது எஸ்எல்ஆர் செல்ஃப் லோடட் ரைபிள்னு சொல்லுவாங்க. அது இப்போ வந்து AK-47 வந்துருக்கு. முதல்ல கிடையாது AK-47லாம். அப்போது அன்னைக்கு வந்து நல்ல மழை வந்து எனக்கு முட்டை அளவுக்கு தண்ணி ஆகி போச்சு. உள்ளால அந்த ஒரு நாள் எனக்கு கஷ்டமா தெரியல. இங்க பாஸ்கா நடந்துட்டு இருக்கு. ஆமா நினைச்சிட்டு இருக்கேன், ஐயா நம்ம ஊர்ல இப்ப அங்க இது நடந்துட்டு இருக்க வேற நம்ம இங்கே இருக்கோம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்றது, எல்லாம் ஆண்டவனுக்கு தெரியுமே அப்படின்ட்டு. சில அவ்வளவு கஷ்டமான எனக்கு எல்லாமே நல்ல யூனிட்டா தான் அமைஞ்சது. எந்த கஷ்டமான இதுவும் கிடையாது. நான் JCO ஆனதுக்கு அப்புறம், ஸ்டார் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த எல்லாம் இந்த ஆஃபீஸர் கிரேடட் அப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தாங்க. நான் நிறைய இது பார்த்துருக்கேன். அதான் அது அப்பாயின்மெண்ட். அதாவது ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஹெட் குவார்ட்டர் செக்ஷன், ஆஃபீஸர் இன்சார்ஜ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் குரூப்பு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஆஃபீஸர், டிப்போ அக்கௌண்ட் ஆஃபீஸர், ஸ்டாக் டேக்கிங் ஆஃபீஸர், அப்புறம் அக்கௌண்ட்டு இந்த கேன்டீன் அக்கௌண்ட் இன்சார்ஜு, அந்த மாதிரி எல்லாம் ஆஃபீஸருக்கு பார்க்க வேண்டிய டியூட்டியெல்லாம் எனக்கு நான் வர்ற வரைக்கும் எனக்கு அந்த டியூட்டி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே வந்து நான் பெருமையை சொல்லலை, நம்ம ஆளுங்கள்லாம் வந்து நல்ல சின்சியராக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் சவுத் இண்டியன், நான் மலையாளிஸு இல்லை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு தான் நல்ல ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இராணுவத்தில் இருக்கிறீங்க,
பேச்சுலரா இருக்கும்போது ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி போயிட்டு இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. இந்த மேரேஜ் லைஃப் வந்து அந்த ராணுவ அந்த இதை எப்படி பாதிக்கும்? மேரேஜ் லைஃப்னா நான் வந்து மேரேஜ் ஆனதுல இருந்து ம். நான் ஃபேமிலி வித் ஃபேமிலி தான் ம். கூட. ஏன்னா எனக்கு எல்லா ஸ்டேஷன்லையுமே எனக்கு அக்காமடேஷன் சந்தோஷம். இருந்தது. ஏன்னா எங்களுக்கு நான் சொல்லலை, எங்களுக்கு இந்த கோர் ஆனதுனால, எங்களுக்கு சர்வீஸ் ஆனதுனால மேக்சிமம் ஸ்டேஷனில் வந்து அக்காமடேஷன் இருக்கும், ஃபேமிலி அக்காமடேஷன். அப்போ நான் வந்து மொத்தம் ஒரு யூனிட்ல மட்டும்தான் நான் ஃபேமிலி வைக்கல, மீதி எல்லா ஸ்டேஷன்லையும் நான் ஃபேமிலி கொண்டு போயிடணும். அதனால எனக்கு அந்த அந்த மாதிரி உள்ள இது தெரியல. ஆனா அந்த பேச்சுலரா இருந்த நேரத்துல பொதுவா வந்து நம்ம ஊரை விட்டு வெளி ஊர்கள்ல எல்லாம் வேலைக்கு போறவங்க எப்போதுமே ஒரு ஒரு தாகம் இருந்துட்டே இருக்கும். அதாவது எப்ப நம்ம ஊருக்கு போவோம், எப்ப இந்த திருவிழாவுக்கு போக முடியும், அப்படி உள்ளது. அந்த மாதிரி இது உங்களுக்கு இருந்து இருக்கு, கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஐயோ திருவிழா ஆச்சே, லீவு கிடைக்கலையே, அந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படி லீவு கிடைச்சு இங்க நீங்க திருவிழாவுக்கோ வேற இதுல வந்தா என்னென்ன மாதிரியான பொழுதுபோக்குகள் அல்லது என்ன மாதிரியான அந்த காலத்துல இருந்து பொழுதுபோக்குறது என்னது, ஃப்ரெண்ட்ஸு கூட இது பண்ண. இந்த காலம் மாதிரி இந்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல எல்லாம் வந்து நம்ம உங்களுக்கு தெரியுமா, ஒரு டிவி காலகட்டம் இல்லை. அப்ப எல்லாம் வந்து நான் ஊருக்கு வரும்போது கூட இங்க எங்க ஊர்ல வந்து நீங்க ஊர்ல வரும்போது அந்த மக்கள் உங்களை எப்படி பாக்குறாங்க? ஏன்னா நீங்க ஒரு மிலிட்டரியில வேலை பார்க்கக்கூடிய ஆளு, ஒரு லீவுக்கு வந்து, அதாவது மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது நான் மிலிட்டரியில தான் வேலை பார்க்கறேன். என்ன மிலிட்டரியில வேலை பார்க்கறது யாருக்குமே தெரியாது, நம்ப மாட்டாங்க. இவனு ஹைட்டா பாரு, இவனை யாரு மிலிட்டரியில எடுத்தா, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட என்ன கிண்டல் பண்ணுவாங்க, இவனை யாரு மிலிட்டரியில எடுத்தா, இவன் ஹைட்டா பாரு, இவன் புல்லா நாட்டு இருக்கா, இவனு போய் மிலிட்டரியில எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அது இல்லாம நான் சின்ன அந்த டைம்ல வந்து கொஞ்சம் லேசி டைப்பா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் என்ன இது பண்ணுவாங்க, ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க அங்க போலாம், நான் எங்கேயும் போக மாட்டேன். அப்ப எல்லாம் விளையாட கடைசியில லீவுக்கு வந்தா சொல்லுவாங்க, இவன் ஒரு இடத்துல ஆடாம அசகாம இருந்தான், இவன் எப்படி மிலிட்டரியில போயிட்டு மிலிட்டரியில எப்படி இந்த மாதிரி இது பண்ணனா அப்படின்ட்டு. ஆனா அங்க போன முறை எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இதாயிடுச்சு, அது ஆக்டிவ் ஆயிடுச்சு. அதாவது அந்த பேசிக் டைம்ல வந்து ஒவ்வொரு பீரியட் வச்சிருப்பாங்க. இந்த இது பரேடு பீரியட் இருக்கும், பிடி பரேடு இருக்கும், வெப்பன் ட்ரைனிங் பீரியட் இருக்கும், அந்த மாதிரி ட்ரைனிங் பீரியட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணதுக்கு 1 நிமிஷம் டைம் தான் கொடுப்பாங்க, புரியுதா? இப்போ நம்ம பிடி பண்ணிட்டு இருக்கோம், பிடி பீரியட் முடிஞ்ச உடனே ஒரு 1 மினிட் டைம் தருவாங்க. அதுக்குள்ளால நம்ம அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த போகணும். போகலைன்னா வந்து விழும் அடி காலில். ஆனா இப்ப வந்து யாரையும் அடிக்கிறது இல்லை. ஆனா எங்க டைம்ல எல்லாம் காலில் பெல்ட் வச்சு அடிப்பாங்க உஸ்தாத் வந்து. இப்போ வந்து அடிச்சாங்கன்னு நேரே போய் கோர்ட்டு கேஸ் கொடுப்பாங்க இந்த காலத்து பிள்ளைங்க. ஸ்கூல்ல தான் அந்த மாதிரி தானே, ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ் யாரும் அடிக்கிறது இல்லையே. அப்போ அதுல வந்து நம்ம ஆக்டிவ் ஆயிடுவோம். ஆனா 1 நிமிஷம் டைம் தான், அந்த 1 நிமிஷத்துக்குள்ளால டக்குன்னு சொல்லிட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு போயிடும். இப்போ வந்து பரேடு பண்ணிட்டு வந்தோம், பரேடு பண்ணியாச்சுன்னா அந்த நம்ம நார்மல் மிலிட்ரி ட்ரெஸ்ஸு, அதுக்கு பிறகு வேப்பன் ட்ரைனிங்னு சொல்லியாச்சுன்னா காம்பேட் ட்ரெஸ் போடணும். அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதை மாற்றி இது பண்ணி அப்புறம் ரைஃபிளை எடுத்து அந்த இது கோச்சஸை போட்டு பின்னாடி ஜெயிலோ போட்டு எல்லாம் அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம்ல நிறைய பேருக்கு கிடக்கும் அடி. அடியிலேன்னு தப்புறதுக்கு இந்த வேகமா டக்குன்னு பண்ணணும், பண்ணலைன்னா அவ்வளவுதான். இந்த மிலிட்ரியில நீங்க இருந்த காலகட்டங்களுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்ம ஒன்றிய அரசு வந்து இந்த அக்னி வீரர் அப்படி உள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க. இப்போ உங்க காலத்துல இருந்த அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கும் இந்த அக்னி வீரர் அந்த இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதாவது நாங்க வந்து எங்களுக்கு வந்து இந்த இது ரேங்கை பொறுத்து இது கொடுத்தாங்க சர்வீஸ். 15ல இருந்து 17, இது 18, 20, 22, 26, 30, 32 வரைக்கும். ஆனா இப்போ வந்து இந்த அக்னி வீரர் வந்ததுலேருந்து 4 வருஷம் தான் கொடுக்குறாங்க. அந்த 4 வருஷம் முடிச்ச உடனே அவங்க வீட்டுக்கு வரணும். ஆனா அவங்களுக்கு நிறைய இதை பார்க்க முடியாது, ஒரே ஒரு இதுல தான் அவங்க கவனமா இருப்பாங்க. நாங்க வந்து பல இதுவும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கோம், பல இடத்த பல ஸ்டேஷனு. இவங்களுக்கு ஒரு டாஸ்க் மட்டும்தான், அவங்களுக்கு வந்து ஒரே டாஸ்க் தான். இப்போ அதை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்லை. ஏன்னா நான் ரிட்டையர்ட் ஆகி வந்து இப்போ எனக்கு 18 வருஷம் ஆச்சு. நான் 2007 ரிட்டையர்ட் ஆனேன், 18 வருஷம் இப்போ ஆச்சு.
அவ இப்போ ஒரு 4-5 வருஷமா தான் அந்த புதிய அக்னி வேறு தொடங்கினாங்க, புதிய இப்போ ஒன்றிய அரசு. அப்போ அது வந்து 4 வருஷம் சர்வீஸ். அது முடிச்சு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து சிவில்ல வந்து ஜாபுக்காக ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த சொல்றாங்க. இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கண்டிப்பா மிலிட்டரியில போகணும் உள்ள ஒரு ஆர்வம் வருது. ஓகே. ஆர்வம் வந்து அவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் இப்போ ஒருத்தன் மிலிட்டரியில சேரணும்? தகுதின்னா அதாவது கல்வி தகுதி. கல்வி தகுதி வந்து +2 பாஸ் இருந்தாலே போதும். ம். +2 பாஸ் இருந்தாலே போதும். வேற கூடுதல் படிப்பு ஒன்றும் தேவையில்லை. அது இல்லைன்னா இப்போ நம்ம கிராஜுவேஷன் முடிச்சாச்சுன்னா சென்னையில் கூட இருக்கு ஆஃப்சர் ட்ரைனிங், ஆஃப்சர் ஓடிஏ இருக்கு, ஆஃப்சர் ட்ரைனிங் அகாடமி இருக்கு. அது வந்து நம்ம கிராஜுவேஷன் முடிச்சு போகிறவங்க எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூலாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நல்லா டேலண்ட் பிள்ளைங்களுக்கு வந்து அது அழகாக வின் பண்ணலாம். பாஸ் ஆச்சுன்னா நல்ல அழகாக ஆஃபீஸர் கிரேடு கிடைக்கும். அங்கே அது வந்து டெம்பரரியாக தான் எடுப்பாங்க. 5 இயர்ஸ் சர்வீஸ் ஆனதுக்கப்புறம் பெர்மனெண்ட் கமிஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து நார்மல் டெம்பரரி கமிஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் இதை பார்த்து உங்கள் ஆனுவல் கான்ஃபிடன்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு அங்கேருந்து ஆர்மி ஹெட் குவார்ட்டர்லேருந்து இதாகி வரும். பெர்மனெண்ட் கமிஷனுக்கு இதாகிடுச்சுன்னா நீங்கள் பெர்மனெண்ட் கமிஷன் ஆகிடுவீங்க. அது இல்லாமல் +2 முடித்த பிறகு ரெண்டோ மூணோ இது காலேஜ் இருக்குது. இங்கே தேராதூனில் இருக்குது, பூனாவில் இருக்குது, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு ஐஎம்ஏ இருக்குது. ஐஎம்ஏ தேராதூன் இந்தியன் மிலிட்ரி அகாடமின்ட்டு. அப்போ அங்கே வந்து +2 முடித்த பிள்ளைங்களை எடுப்பாங்க. எடுத்துட்டு அங்கேயே அவங்கள கிராஜுவேஷன் கொடுத்துட்டு கூட இந்த மிலிட்ரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. கொடுத்து அது முடித்த உடனே அவங்கள வந்து ஆஃபீஸர் இதில் தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க டைரக்ட் பெர்மனெண்ட் கமிஷன். இங்கே சென்னையிலேருந்து வராங்க இல்லையா, அவங்க வந்து டெம்பரரியாக தான் அவங்கள இருப்பாங்க. பெர்மனெண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான் பெர்மனெண்ட். அப்போ அதில் கூட போகலாம். ஆனால் நம்ம மக்கள், நம்ம குறிப்பாக நம்ம மீனவ சமுதாயத்தில் வந்து மக்கள் ஏன் இதில் ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரியலையா? நான் என்னை பொறுத்த நான் சொல்றேன், ஒரு குடும்பத்தில், நான் வீட்டுக்கு வேண்டாம், ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு ஆள் நாட்டுக்காக உழைக்கிறது நல்லது. இப்போ நார்த் இந்தியா பாருங்க, ஒரு வீட்டுக்கு எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஏன்னா இது நம்ம இந்தியாவில் இருக்கோம். ஒரு சில இந்தியா வந்து அவங்களுக்காக சொந்தமானது மட்டும் இல்லை, நமக்கும் சேர்ந்தது தான். அவங்க இவ்வளவு அதை வந்து பெர்மனெண்ட் ஜாபா அவங்க பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம கூட அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு ஆளாவது ஒரு நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும்ட்டு போறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை, ஆட்சேபனும் இல்லை. இப்போ அந்த நீங்க பணிக்காலம் 28 ஆண்டுகள் வந்து இராணுவத்துக்குள்ளாடியே பணியாற்றி இருக்கீங்க. எல்லா நாளுமே கண்டிப்பா வந்து அங்க பரேடு ட்ரைனிங் எல்லாம் இருக்கும். ஆமா. இந்த பணி ஓய்வு பெற்ற பிறகு நீங்க அதை பின்பற்றுவீங்களா? பின்பற்றனா நம்ம அங்க இருக்க மாதிரி செய்ய முடியாது. ஒன்னா வாக்கிங் போகலாம், அவள் அதான் பண்ண முடியும். வேற மற்றபடி அங்க பண்ற மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல உங்க ரிட்டையர் ஆன இந்த மாதிரியான ராணுவ வீரர்கள்லாம் இருப்பாங்களா அங்கங்க? அவங்களாம் சேர்ந்து ஒரு பரேடுகள் எல்லாம் இல்ல அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி இதுவரை பண்ணது இல்லை. நம்ம அந்த இது நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணா, நம்ம வாக்கிங்கு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி மெயின்டைன் இருக்கும். மற்றபடி அங்க பண்ண மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இப்போ நீங்க பணி ஓய்வு பெற்று வந்தாச்சு, அப்போ குடும்பத்தை பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கிறதுக்கு தான் உண்டு இல்லை. ஆனா நீங்க சமூக சேவையில குறிப்பா வந்து சர்ச்சினுடைய கமிட்டி, பாரிஷ் கவுன்சில், அப்படி பல கமிட்டியிலையுமே நீங்க இருந்து செயல்பட்டு வரீங்க. எதனால? அதாவது ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தாச்சுன்னா கடைசி வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்காக உழைச்சோம், இப்போ நம்ம ஊருக்காக நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு எண்ணம் இருந்தது. அதனால தான் நான் ரிட்டையர்டாகி வந்த உடனே, நான் வரைக்கும் முன்னாலேயே என்னை எங்கள் குழுவில் இருந்து தேர்வு பண்ணி என்னை எடுத்துட்டாங்க. நான் எடுத்து வந்த உடனே ஃபஸ்ட்டு கமிட்டியில் சேர்ந்த உடனே எனக்கு அப்போ ஃபாதர் ஜோசப் பிரசாத் தான் இருந்தார். அந்த டைமில் என்ன கேஷியராக போட்டாங்க. நான் கேஷியராக இருந்து 1 வருஷம் தான் இருந்தேன். அப்போ தான் நம்ம கோயில் வேலை கட்டுமான பணி நடந்துட்டு இருந்தது. அது 1 வருஷம் இருந்த உடனே எனக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா வந்தது. அப்போ 1 வருஷம் முடிச்சு கொடுத்துட்டு நான் வெளிநாடு அங்கே ஒரு 7 வருஷம் அங்கே இருந்தேன். கட்டுக்கோப்பான ஒழுக்கமுடைய ஒரு துறையிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்று ஊரில் இருக்கீங்க. இப்போ புதிய தலைமுறைக்கு நீங்கள் என்ன மாதிரியான அறிவுரை சொல்ல விரும்புங்க? இராணுவத்தில் கண்டிப்பாக வேலை சேவை செய்கிறது வந்து நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது.
கடைசி வரைக்கும் நம்ம இந்த காலகட்டத்தில் பெத்த பிள்ளைங்க கூட அப்பா அம்மாவை வந்து கல்யாணம் ஆன பிறகு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு இது ஒரு பென்ஷன் அது இருந்தாச்சுன்னா நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. புரியுதா? நம்ம சாகிற வரைக்கும் நம்ம ஒரு கடனாளியாக நம்ம இல்லாமல் நம்ம நிம்மதியாக போகலாம். அதான் நான் சொல்ல வர்றது. அதனால் சின்ன வேலையாக இருந்தால் கூட அது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் நீங்கள் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் எனக்கு ஒரு இது. ஏன்னா சின்னதாக இருந்தாலும் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை அது பாதுகாக்கும். புரியுதா? அதுதான் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. சம்பளம் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் போக போக உங்களுக்கு அது போயிட்டு வளர்ந்துட்டே இருக்கும். அது நம்ம அந்த வட்டி இன்ட்ரெஸ்ட் வளர்ற மாதிரி உங்கள் சேலரி வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகும். ஈவன் பாருங்க, நான் வந்து ரிட்டையர்ட் ஆகும்போது 2007 ரிட்டையர்ட் ஆகும்போது எனக்கு வெறும் 7000 ரூபா தான் பென்ஷன். 7000 ரூபா தான் பென்ஷன் 2007. ஆனால் இன்னைக்கு எனக்கு 5-6 மடங்கு மேலே பென்ஷன். அப்போ நாளுக்கு நாள் வளரத்தான் செய்யுது. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தனால தான் எனக்கு இது அந்த நன்மை எனக்கு கிடைச்சு. பொதுவாக உங்களை பார்த்தாலே எப்போதுமே சிரிச்ச முகத்தோட சிரிச்சுட்டே இருக்கீங்க. இதுல ஏதாவது ரகசியங்கள் இருக்கா? இந்த ஏதாவது பயிற்சிகள் எடுக்க? நான் உண்மையை சொல்லட்டா இன்னைக்கு கூட எத்தனை வருஷங்கள் ஆச்சு, ஏன்னா ஃப்ரெண்டுங்க கால் பண்ணி ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஏன் சிரிப்பை தான் கேட்பாங்க. நீங்க சார் கொஞ்சம் சிரிக்க, உங்க சிரிப்பை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி எனக்கு வந்து மூஞ்சில அடிச்சு பேச எனக்கு பிடிக்காது. அந்த ராணுவம்னாலே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஆமா ஆமா. ஆனா உங்களை பார்த்தா ராணுவத்தில் உள்ள நேரத்தை சொன்ன மாதிரி உயரவும் இல்லை, எப்போ சிரிச்சுட்டே இருக்கீங்க. அது வந்து இயற்கை. அது வந்து நான் மாத்த முடியாது. இல்ல மற்றபடி வேற எந்த பயிற்சியுமே எடுக்க இல்ல. சிரிக்கிறவங்க யாராவது பயிற்சி எடுப்பாங்களா? கடந்த 28 ஆண்டுகளாக தாங்கள் இந்திய ராணுவத்தில் பணியாற்றிய அனுபவங்களை எங்கள் தூத்துக்குடி நேயர்களுக்கு பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.